தோன்றிய காலம் தொட்டே உருவான மொழி என் தமிழ் மொழி, என் தாய்மொழிக்கு என் முதல் வணக்கம். எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது என்றார் என் பாட்டன் வள்ளுவன். உயிர் நாவில் உருவான மொழி என் செம்மொழியாம் தாய்மொழி, செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த தமிழ் மொழி, சங்கே முழங்கும் மொழி. கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இலக்கிய மொழி, அது இயல்பு மொழி. மூன்றெழுத்தில் உலகாளும் என் தாய்மொழி, அதுவே என் தமிழ் மொழி. ஆதியில் தோன்றிய தொன்மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, முன் தோன்றிய முத்து மொழி, காலத்தை வென்ற மொழி, செங்கோல் ஈன்ற மொழி, தாய் தந்தை தந்த அன்பு மொழி, தந்தை சொன்ன அறிவு மொழி, ஆராரிலோ சொல்லி தந்த மொழி என்று என் தமிழை வழங்கி வேலூர் முத்தமிழ் சங்கமம், வையை தமிழ் சங்கமம், கோவி கலை அறிவியல் கல்லூரி, விழுப்புரம் செம்மொழி தமிழ் சங்கம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக தொல்காப்பிய பேரவை மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கிற அத்துணை ஆன்றோர் பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஆளுமைகளுக்கு என் பணிவான வணக்கத்தை பதிவு செய்கிறேன். பூச்சியமாய் தொல்காப்பியத்தில் இருந்த என்னை 225 மணி நேரம் தொடர் நிகழ்வாக அமர்த்தி சாதனை நாயகனாக, சரித்திர நாயகன் இன்றைக்கு ஒரு நூல் வெளியிடும்படியாக என்னை தகுதி படைத்து மேடையிலே இந்த தளத்திலே தகுதி இல்லாத என்னையும் நிலை நிறுத்தி இருக்கிறார். அந்த நிறுத்திய நிலையில் நின்று கொண்டு உங்களையும் அதே நிலைக்கு உருவாக்கும்படி இந்த மாநாட்டை அமைத்திருக்கிறார். முதலாவது அவருக்கு நம்முடைய கரவொலியை பதிவு செய்வோம். இக்காலத்து இளைஞர்கள் வருங்கால சமுதாயத்தின் தூண்கள். உங்களில் தான் ஆராய்ச்சியாளர்கள், தமிழறிஞர்கள், கவி பெருமக்கள். இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைமுறையை, தமிழ்நாட்டை, என் தமிழகத்தை, இந்த உலகத்தை, சரித்திரத்தை மாற்றக்கூடிய வல்லுநர் பெருமகன்கள். ஆகவே இங்கே விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விதைகளையும் இருதயமாகிய நல்ல நிலத்திலே எழுதி வாழ்க்கையாகிய உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் சரித்திரம் படைக்கும்படியாக இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது. சேவை ஐயா அவர்கள் சொல்லுகிறது போல திருக்குறளும் தொல்காப்பியமும் மனிதனின் இரு கண்களாக வேண்டும். அந்த கண்கள் தேசிய மொழியாய் உருவாக்கப்பட வேண்டும். அந்த கனவை நினைவாக்குவது மாணவர்களாகிய இளைய தலைமுறையாகிய உங்கள் கரங்களில் இருக்கிறது. கேட்கிற சிலராய் இருப்பினும் உலகெங்கும் ஊடகங்களிலும் நேரலைகளிலும் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற அத்துணை பேரும் ஆளுமைகளாய் எழுந்தருளி தமிழ் மாநிலத்தை மட்டுமல்ல உலகத்தை கலக்கக்கூடிய மொழியாம் என் தமிழ் மொழியை பறைசாற்றுவோம் என்று ஊரில் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.